ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி கூகுள் ட்ரைவை யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜிமெயிலில் வந்து சைன்இன் ஆயிரும். கூகுள் ட்ரைவில் வந்து 15 GB ஃப்ரீ ஸ்டோரேஜ் தராங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நியூன்னு இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா ஃபோல்டர்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இது வரும். நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க, ஃபோல்டரோட என்ன நேம் வைக்கிறீங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு க்ரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிரும் ஃபோல்டரு. அந்த ஃபோல்டரில் நீங்கள் ஏதாவது ஃபைல் அப்லோடு பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோல்டரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா அதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் அப்லோடுன்னு இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஃபோல்டரில் வந்து என்ன ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் ஆகாது, ஏன்னா வெயிட்டிங் ஃபார் ஒய்ஃபைன்னு காமிக்கும். மொபைல் டேட்டாவில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன செட்டிங் மாற்றணும். இந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். 3 லைனில் கிளிக்னா செட்டிங்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் ஒன்லி ஓவர் ஒய்ஃபைன்னு இருக்கும், அதை டச் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி உங்கள் ஃபைலை வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிரும். ஒய்ஃபை யூஸ் பண்ணாமல் மொபைல் டேட்டாவில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி செட்டிங் மாற்றுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி அப்லோட் ஆகிடுச்சு. அதை எங்கே பார்க்கணுன்னா அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்ன்னு இருக்கும் கீழே, அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறதெல்லாம் வரும். நீங்கள் ஃபோல்டர் என்ன வச்சுருக்கீங்களோ அப்லோட் பண்ணது அதெல்லாம் வரும், அதை நீங்கள் டச் பண்ணி அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபைல்ஸை கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்ன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டரு நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் காமிக்கும். எதை டெலீட் பண்ணுறீங்களோ அதில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி மூவ் டு பின்னு கொடுத்து வச்சுருக்கோங்க. மூவ் டு பின்னா ரீசைக்கிளிங் பின்னில் இருக்கும். இந்த மாதிரி 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். 3 லைனில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பின்னுன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ணது வந்து இதில் இருக்கும். இதுலேருந்து கிளியர் பண்ணுன்னா 3 டாட்டை கிளிக் பண்ணி டெலீட் ஃபார் எவர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிரும். அது அப்படியே அந்த டெலீட் ஆகிறது எனக்கு ரீசைக்கிளிங் பின்னில் வேணான்னா நம்ம டெலீட் பண்ணும்போது கேன்சல்னு கொடுத்துருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்படி ஸ்டோரேஜ் செக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்க போகிறோம். இந்த 3 லைனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு இருக்கும், அதுலேயே காமிக்கும். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்கணுன்னா அதில் டச் பண்ணுங்க. அதில் டச் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா காமிக்கும் கூகுள் ட்ரைவில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஜிமெயில் எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு, ஸ்டோரேஜ் எவ்வளோ யூஸ் ஆகிருக்குன்னு காமிக்கும்.